வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, நாங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் போவோம் அப்படின்னு இருந்தோம். பார்த்தாக்கா இப்போ கொஞ்சம் மழையும் இதுமா இருக்கிறதுனால இப்போ போக முடியல. எதுக்கு இப்போ திடீர்னு திருச்செந்தூருக்கு அப்படின்னாக்கா, எங்கள் அக்காவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப சரியில்லை. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு திருச்செந்தூர் முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், எங்கள் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் பிச்சை கொடு முருகா, நான் வந்துட்டு மடிப்பிச்சை எடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். எங்கள் அக்காவையும் அப்படி வேண்டிக்க சொல்லிட்டேன். அக்கா நீங்களும் வேண்டிக்கோங்க, மடிப்பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் வேண்டியிருக்கோம். அதுக்காண்டி இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தேன். அக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணு இதெல்லாம் ஆறலை. மேலே உள்ள புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, உள்ளுக்கு உள்ளது வந்துட்டு இன்னும் ஆறலை, புண்ணாக தான் இருக்குது. அது வேதனையில் ரொம்ப எங்கள் அக்கா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா தான் வந்துட்டு எல்லாத்தையும் வீட்டில் பார்த்துக்கிறது. வீட்டு வேலையிலேருந்து அக்காவுக்கு தலை சீவி விடுறது, எண்ணெய் தேய்க்கிறது, தலை சீவுறது, அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே எங்கள் மாமா தான். நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏன்னா எங்கள் அக்கா வீடியோவில் போட்டிருந்தாங்க. எங்கள் மாமா தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பேன். எங்கள் அக்கா இன்னும் வீடியோவுக்கு வரல, எங்கள் மாமா மட்டும்தான் வீடியோவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் அக்கானால் வீடியோலாம் எடுக்க முடியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கனால. எங்கள் மாமா தான் இப்போ சாப்பாடெலாம் செஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா ஒரு 2 சேனல் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து புன்னகை விலாகு, ஒன்று பஞ்சு விலாகுன்னு சொல்லி 2 சேனல் வச்சுருக்காங்க. எங்கள் அக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அக்கா வந்துட்டு பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க. 2 பொண்ணுங்க அவங்களுக்கு. 2 பொண்ணுமே பாண்டிச்சேரியிலே தான் கட்டி கொடுத்துருக்காங்க, பாண்டிச்சேரியிலே இருக்காங்க அவங்களும். அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது அக்கா வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் எனக்குள்ள மனசுக்குள்ளே அப்படியே தோணுச்சு, அக்காவுக்கு ஏதோ ஆக போது, என்னமோ உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், பிள்ளைங்க வந்துட்டு அவங்களும் ஆமாம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னாங்க. அது முன்னாடியே எனக்கு தோணிட்டு, நான் சரி எப்படி சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசாமல் இருந்தேன். சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அக்கா பொண்ணுக்கு நேராக ஃபோன் பண்ணி, அம்மாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ பிள்ளைங்க சொல்லிச்சு, ஆமாம்மா எனக்கும் அப்படி தாம்மா தோணுச்சு, எங்களுக்கும் அம்மாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும், அம்மா ஆனால் உடம்பு சரியில்லாமல் தாம்மா இருக்காங்க, அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் இப்போ மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படியாடா அப்படின்னா அக்காவுக்கு மறுபடியும் நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னக்கா உடம்பு சரியில்லையாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. இந்த அக்கி மாதிரி வந்து உடம்பு எல்லாமா இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளெல்லாம் இப்போ மேலே உள்ள இதெல்லாம் புண்ணெல்லாம் ஆறிட்டு அக்காவுக்கு, ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த வலி வேதனை ரொம்ப இருக்குது அக்காவுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்புறம் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அம்மா போய் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போய் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அக்கா எதுவுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சின்னதாக இருந்தால் கூட எல்லாத்திட்டும் நான் சொல்லிடுவேன். நான் ஐயோ எனக்கு அப்படி இப்படி ஆகியாம்மா அப்படின்னு கத்திடுவேன். ஆனால் எங்கள் அக்கா அவங்க எதாக இருந்தாலும் தாங்கிக்குவாங்க. பெத்த பிள்ளைகிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, புருஷன்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, அவங்களே எதாக இருந்தாலும் பார்த்துருவோம். ஏன்னா எங்கள் அக்கா ரொம்ப தைரியசாலி, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, யாராக இருந்தாலும் வந்து பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படியானவங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு வேதனையை கொடுத்து படுக்க வச்சுருக்கு. இப்போ நல்லா ஆகிடும், இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்க, இப்போ கூடிய சீக்கிரத்தில் நல்லா ஆயிடுவாங்க. அந்த உள்ளுக்குள்ள புண்ணு தான், அது ஆறணுன்னு திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுவோம் நாங்கள். அது வரையும் அக்கா கொஞ்சம் உரப்பெல்லாம் இப்போ இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் அக்காவையும் போய் பார்க்கணும், எனக்கு பார்க்கவும் நேரமே இல்லை. ஊர்லேருந்து போயிட்டு வந்து இப்போ போன மாதம் தான் போயிட்டு வந்தோம். வந்த உடனே தான் வீடு காலி பண்ணால், அப்புறம் அப்படியே வந்தால் அப்புறம் மாலை போட அப்படியே நேரம் சரியாக போயிட்டு. அக்காவுக்கு இவ்வளோ வசதி இவ்வளோ இருந்தும் அந்த கடவுள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்கா அந்த பழையது சாப்பிடையில எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ வசதி இருந்தால் அக்கானால அதை சாப்பிடக்கூட முடியாமல் இந்த பழைய சோறு சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கடவுள் வேகமாக நல்லா ஆக்கணுன்னு. ஏன்னா எங்களுக்கு ஒன்றுனா துடிக்கிறது எங்கள் அக்கா தான். அது மாதிரி எங்கள் அத்தை உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட எங்கள் அக்கா தான் வச்சு அவங்க பார்த்தாங்க. அப்பையும் கூட என்னை இங்கே வச்சு பார்க்க சொல்ல, அவள் அத்தையை அங்கே கூப்பிட்டு வந்துட்டு அங்கே வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தையை
அங்கே பாண்டிச்சேரிக்கு தான் எங்கள் அக்கா வீட்டில் வச்சு தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். அக்கா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே நாகப்பட்டினம் கூப்பிட்டு வந்துட்டோம். அப்படி இல்லைனாக்கா எங்கள் அக்கா அங்கேயே வச்சு தான் பார்த்துருப்பாங்க. அது மாதிரி எனக்கும் ஒன்று உடம்பு சரியில்லைன்னொன்னே எங்கள் அக்கா நீ அங்கே பார்க்க வேணும் வந்துரு இங்கே வந்துருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நல்லா செய்வாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அவசரம் ஆத்துறதுக்கு ஏதோ ஒன்றுனாக்கா அக்கா தான் உதவி பண்ணுவாங்க. நான் அந்த உதவி பண்ணுறதுனால சொல்லலை. நான் எங்கள் அக்காவுக்கு நல்ல மனசு, நல்லா செய்வாங்க, நல்லவங்க. இந்த கடவுள் நல்லா ஆக்கணும். நீங்களும் எங்கள் அக்காவுக்கு நல்லா ஆயிடணுமேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எங்கள் அக்கா கூடிய சீக்கிரம் நல்லா ஆயிடணும். இந்த கடவுள் அந்த புண்ணெல்லாம் ஆற்றி அந்த திருச்செந்தூர் முருகரை போய் பார்க்குறதுக்கு எங்கள் அக்காவையும் கூப்பிட்டுட்டு நான் போகணும். அந்த கடவுள் நிறைவேற்றி கொடுத்துட்டா போதும். நன்றி.